இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன ஆல் வி இமேஜின் எஸ் லைட் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான 18+ மூவி. நம்ம நிறைய படங்களை பார்த்திருப்போம். இந்த பிஸியான உலகத்துல எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பொருளாதாரக்காகவும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவும் ஓடுறதுலே பாதி பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரியான சில பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்துல மையப்படுத்தி காட்டியிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அவங்களோட பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றாங்க, இதுதான் இந்த படத்தோட முழு கதையும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மும்பை சிட்டியை தான் காமிக்கிறாங்க. இன்னும் விடியறக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் இருக்கு. காலையில அத்தியாவசிய பொருட்களை கடைக்கு கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதுக்காக அங்க இருக்கிற மார்க்கெட்ல எல்லாருமே படு பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பால் பாக்கெட்ல இருந்து காய்கறி அது இதுன்னு சொல்லி எல்லாமே இந்த மாதிரியான சமயத்துல தான் லோடு ஏத்தி அங்க இருக்கிற கடைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. நாம வீட்டுல அமைதியா தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க காமிக்கிறாங்க. அது இல்லாம வீக்கெண்ட் லீவ் முடிஞ்சு சொந்த ஊர்ல இருந்து இப்ப மும்பை மாதிரியான பெருநகரங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரியான ஆளுங்க இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல படு கூட்டமா போய்கிட்டு இதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாழ்றது ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணா படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு பிரபா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்க. அங்க ஒரு பாட்டிமாவை ஹீரோயின் தான் டேக் கேர் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க போல தெரியுது. அந்த டாக்டர் வந்து இந்த பாட்டி கூட பேசிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி, மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களாமா? உங்களை பத்தி பிரபா நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றா, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க அந்த பாட்டிமா இந்த டாக்டர் கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. இவங்க இங்க இருக்க பிடிக்கலையா, வீட்டுக்கு போயே ஆகணும். அது இல்லாம இறந்து போன என்னோட கணவர் வேற கனவுல வந்துகிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவரை காணோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு பக்கத்துல தான் உட்காந்து சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு 2 காலுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சில பல விஷயங்களை கற்பனை பண்ணி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த டாக்டரும் இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரேக் டைம்ல ஹீரோயின் அங்க இருக்க ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வரும்போது அங்க நிறைய ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயோ வெளியே போறதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க போல தெரியுது. ஹீரோயினையும் அதுக்காக கூப்பிட இவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த கூட்டத்துல ஒருத்தி, நான் தான் சொன்னல இவங்க எல்லாம் நம்ம ஏஜ் குரூப்புக்கு செட்டே ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கேண்டீன் லேடியை காமிக்கிறாங்க. அவங்க இப்ப வீட்டுல குடியிருக்கிற இடத்துல ஏதோ லீகலா சில பல பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை எப்படி இவங்கனால ஃபேஸ் பண்றேனே தெரியல. அப்போ ஹீரோயின் தான் ஒரு ஐடியாவை கொடுத்து ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து இந்த வக்கீலுக்கு போன் பண்ணுங்க, நம்ம அவரை வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த பிரச்சனையை பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பேரு அனு. அவங்களும் ஒரு நர்ஸா தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ட்ரி போட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவங்களோட பேரை கொடுத்துக்க வந்திருக்காங்க. அவளோட வயசு என்னன்னு கேட்க 24 வயசுன்னு சொல்றாங்க. 24 வயசுலயே 3 குழந்தை பெத்தாச்சு. இந்த நர்ஸ் கிட்ட அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு சில பேர் சொன்னாங்க ஏதோ ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா அதுக்கு இப்ப சன்மானமா சில பரிசெல்லாம் கொடுப்பீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா உங்களோட ஹஸ்பண்ட் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு சில பல மளிகை பொருட்களையும் கூடவே 1000 ரூபாய் பணத்தையும் கொடுப்போம், அதுக்கு நீங்க சம்மதம் வாங்கியாச்சாங்கிற மாதிரி கேட்க அந்த வீட்டுக்காரம்மா இல்ல நான் எவ்வளவு சொல்லியும் அவர் முடியாதுங்கிறாரு, அப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டா அவருக்கு ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறாருங்கிற மாதிரிலாம் சொல்ல இந்த விசிட்டிங் கார்டை மட்டும் கொடுத்து கூடி சீக்கிரம் நீங்க அவரை அதுக்கு சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வாங்கிற மாதிரி சொல்லி இந்த நர்ஸ் அனுப்புறாங்க. அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அனு ஹீரோயினை கூப்பிடறதுக்காக அங்க போறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ரூம்ல தான் தங்கியிருப்பாங்க போல தெரியுது. ஹீரோயின் வேற இப்ப அந்த பாட்டிமாவை பாத்துக்கிட்டு இருக்கனால இல்ல என்னால இப்ப வர முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும், நீ வீட்டுக்கு போயிடு, நம்ம அங்க பேசிக்கலாங்கிற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஹீரோயினுக்காக வெளியே ஒரு டாக்டர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டாக்டர் கூட பேசிக்கிட்டே ஹீரோயின் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன டைரி மாதிரி ஒன்னு எடுத்து கொடுக்குறேன். அதை நீங்க இப்ப பிரிச்சு படிக்காதீங்க, உங்க வீட்டுக்கு போய் படிங்க, அதுல ஒரு கவிதை எழுதி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல ஹீரோயினும் அதை வாங்கி அவங்க கூட எடுத்துட்டு போறாங்க. ட்ரெயின்ல தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட அன்றாட வாழ்க்கை. வீட்டுக்கு வந்ததுமே செல்லமா ஒரு பூனை ஒண்ணு வளர்த்திட்டு இருப்பாங்க. அதை மடியில வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு சமைக்கிறதுக்கு தேவையான அந்த வேலையெல்லாம் ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு முன்னாலேயே கிளம்பி போயிருப்பாங்க. பட் இன்னுமே அவங்க வீட்டுக்கு வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மழையிலே நினைச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டிங்க வர, நீ எனக்கு முன்னாலே கிளம்புனல, எதனால இவ்வளவு லேட்டா வந்திருக்காங்கிற மாதிரி கேட்க அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க இங்க வந்துருந்தாங்களா, அவங்க கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த மாசம் சம்பளம் அவங்களுக்கு சுத்தமா பத்தல, அதனால வீட்டு வாடகையை இந்த டைமும் நீங்களே கொடுத்துருங்க, அடுத்த மாசம் சம்பளத்துல கழிச்சுக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்க அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாங்க. ஆனா நீ ரொம்ப செலவு பண்ற, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க, அடுத்த தடவை கண்டிப்பா நான் உனக்கு ரெண்ட் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல அவங்களோட ஃப்ரெண்டும் அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பார்சல் வந்திருக்கு. ஆனா அதை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிற ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட அனுப்பியிருக்கலாம். அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் நம்மளால சீக்கிரமா சமையல் செஞ்சுக்க முடியும், இது பார்க்கவே அவ்வளவு சூப்பரா அழகா இருக்குல்ல இப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சரியா தெரியல. அந்த எலக்ட்ரிக் குக்கருக்கு மேல மேட் இன் ஜெர்மனி அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு கண்டிப்பா இது உங்க ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவங்களுக்கு பெருசா எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஆனா நைட்டு பூரா ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. அவங்க ஹஸ்பண்ட ரொம்ப மிஸ் பண்றாங்க போல
தெரியும். கூடவே இந்த பக்கம் அந்த டாக்டர் ஒரு டைரி மாதிரி இதுல ஏதோ கவிதை எழுதிருக்குன்னு சொல்லிருப்பான்ல, அதை எடுத்து ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க வேலைக்கு வர. அப்படி வந்த இடத்துல ஹீரோயின் வந்து இப்போ சீனியர் நர்ஸா இருப்பாங்க. அதுல இருக்க ஒரு லேடி உன் கூட ரூம்மேட்டா இருக்கிற ஒருத்தி இங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இதை நான் உங்ககிட்ட போட்டு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக எல்லாம் சொல்லல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமேன்னு தோணுச்சுங்கிற மாதிரி வள கொலான்னு ஏதோ ஒன்னும் சொல்ல நினைக்கிறாங்க. பட் அது எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியல. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறேன். இப்ப புதுசா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க ஜூனியர் நர்ஸுக்கெல்லாம் ஹீரோயின் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஹீரோயின் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி எல்லாத்தையுமே உங்களுக்கு அனு சிஸ்டர் விளக்கம் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட. ஆனா அந்த பக்கம் அவங்க வேலையை கவனிக்காம போன்ல மெசேஜை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுச்சு, அநேகமா இந்த நர்ஸ் சொல்லதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. அப்படி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் முடிச்சதுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் முன்னாலையுமே கிளம்பி போயிடுறான். அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து அவங்க கூட ஷாப்பிங் அங்க இங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஊரை சுத்திட்டு ஒரு கார் பார்க்கிங் மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒரு கிஸ்ஸா போட்டுக்கிட்டு இருக்க. இந்த சிட்டிக்குள்ள மறைஞ்சு நிக்கிறதுக்கு கூட ஒரு இடம் கிடைக்காது. இவங்க நினைச்சா அவனை இவங்க தங்கி இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். பட் இப்போ ஹீரோயின் வேலை இருக்கிறதுனால அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இவங்களுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணிட்டு தெரிவாங்க போல தெரியும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினோட ஆபீஸ்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற இன்னொரு லேடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள கூட வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட்ல ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்காக வக்கீல பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. உன்னோட பேர்ல டாக்குமெண்ட் இருக்கா அம்மாங்கிற மாதிரி கேட்க இவங்க டாக்குமெண்ட்ல எதுவும் கிடையாது சார், ஆனா 22 வருஷமா நான் அங்கதான் இருக்கேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கூட வந்து கேட்டு பாருங்கிற மாதிரி சொல்ல, அதையெல்லாம் நம்ம லீகலா கொண்டு போய் நீட்ட முடியாது, ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும், அதுல உன்னோட பேர் இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நீ அங்க வீட்டுல ஸ்டே பண்ண முடியும், இல்லன்னா உன்னை காலி பண்ணிடுவாங்க, முடிஞ்சா அதை கொண்டு வர வழியை பாருங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்டையும் இவங்க கிட்டையும் சொல்ல வீட்டுக்கு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாக்கு ஒரு பெரிய பையன் இருப்பான் போல இருக்கு, அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட தனியா இருப்பான் போல, நீங்க அவங்க கூட போய் செட்டில் ஆயிடலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க இருக்கிறதே ஒரு சின்ன வீடு, அதுல பொண்டாட்டி குழந்தைங்கன்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இதுல நான் வேற போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா, இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட நீ கடைசியா உன்னோட ஹஸ்பண்டை எப்ப பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாரி எப்போ உனக்கு போன் பண்ணாருங்கிற மாதிரி கேட்க, அவரு போன் பண்ணியே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா இங்க பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறத கண்டுக்கவே மாட்டானுங்க, எங்கிட்ட எல்லாம் இப்படி பண்ணா கண்டிப்பா நான் உன்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன், அவங்க கூட சண்டை போடுவேங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த காதல் ஜோடிகள் வேற ஷாப்பிங் போயிட்டு ஒரு ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போன் வருது, ஹீரோயின் அந்த போனை கட் பண்றா. எதுக்காக கட் பண்றேன்னு சொல்லி அவளோட பாய் ஃப்ரெண்டு கேட்க, பாய் ஃப்ரெண்ட் இல்ல லவர் கேட்க இவங்க என்ன சொல்றாங்க, எங்க அம்மா தான் போன் பண்ணிருக்காங்க, அவங்க எதுக்காக போன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், என்ன விஷயம்னு பார்த்தா இவங்களுக்கு அவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, சாரி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க போல தெரியுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவனோட லவர் கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட போன அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலயே ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்கு கிட்ட ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு அடியில இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து சரியான மழை வந்துட்டு வேற வழி இல்லாம கிளம்பி வீட்டுக்கு போயிடுறேன். இந்த பக்கம் அந்த சமையல்காரமா ஹீரோயின் கிட்ட நீயா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போன் பண்ணி பேசு, அப்பதான் உங்களுக்குள்ள அந்த நெருக்கம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏதோ சில மனஸ்தாபத்தினால ஹீரோயின் இத்தனை நாள ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாம இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க போன் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அந்த பக்கம் அவர் போன் எடுக்கல. ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் வீட்டுல செல்லமா ஒரு பூனை ஒண்ணு வளர்த்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த பூனை வேற இப்ப மாசமா இருக்கு, அதை வயித்தை ஸ்கேன் பண்றதுக்காக ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அந்த டாக்டர் இருப்பாருல அவங்க கிட்ட போயிருக்காங்க. அவரு அந்த பூனையை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு, தொட கூட இல்ல. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அது ஒண்ணும் பண்ணாது நீங்க மேல கை வைங்கன்னு சொல்லி அவரு கூட கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்ததும் ஹீரோயின் கோவப்படுறாங்க. உனக்கு எங்க யார்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும்னு சொல்லி தெரியாதா, அந்த ஆள் கூட போய் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை எப்படி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் அவங்களோட ஃப்ரெண்டு அந்த லவர் இருப்பான்ல அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க நடந்த இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க போல தெரியுது. ஹீரோயின் கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, சரி ஃப்ரீயா விடு, ஏதோ தெரியாம கோவத்துல பேசியிருப்பாங்க, அதுக்காக எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா, என்னோட அத்தையும் மாமாவும் நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போறாங்க, அப்படின்னா அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, நீ அங்க வந்துரு, நம்ம 2 பேரும் நைட்டு அங்க ஸ்டே பண்ணலாங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை கேட்டதுமே அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதுக்கு முன்னால இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முஸ்லீம் பையன் போல இருக்கு, நீ வரும்போது நான் சொல்ற அந்த காஸ்டியூம் தான் போட்டு வரணுங்கிற மாதிரி இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களும் சோகமா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை திட்டிடுவேன்னு சொல்லி இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. நான் தெரியாம பேசிட்டேன், எதுக்காக அந்த மாதிரி கோவப்பட்டு உன்னை பேசுன்னு சொல்லி எனக்கே தெரியல, என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி கேட்க இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான், என்ன வீட்டுல இருக்கிறவங்க எதுவுமே கேட்கல, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படிதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நான் மட்டும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணவே மாட்டேன், யாருன்னே தெரியாத முன்ன பின்ன நமக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நல்லா பழகி ஒருத்தனை காதலிச்சு அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க, அதுக்கும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒருத்தங்க நேசிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட எத்தனை பேர் இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே நிரந்தரம் இல்லாததான், ஒரு சிலருக்கு அமையலாம் ஒரு சிலருக்கு செட் ஆகாம கூட போலாங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த சமையல்காரமா இதுக்கு மேல எனக்கு இங்கே விருப்பம் இல்ல, நான் என்னோட சொந்த கிராமத்துக்கே போயிடலான்னு இருக்கேன், இவங்க கிட்ட போராடி கண்டிப்பா எனக்கு
எனக்கு நீதி கிடைக்க போறது இல்ல. பேசாம கிராமத்துக்கு போனாவது அங்க ஒரு சின்ன வீடு இருக்கு, அதை வச்சு அங்கேயே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாபை தேடிட்டு என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு தூரம் போராடிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சு நம்ம லீகலா ட்ரை பண்ணோம்னா அந்த வீட்டை உங்களை காலி பண்ண சொல்ல மாட்டாங்க, இல்ல இடிக்க மாட்டாங்க, நமக்கான ஒரு டைம் வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிற மாதிரி இந்த சமையல்கார அம்மாக்கு ஹீரோயின் அட்வைஸ் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க லவரை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா சரியான மழை வந்ததுனால ஊரு பூரா வெள்ளம் வந்துருச்சு. சின்ன சின்ன ஏரியாக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே லாக் ஆயிட்டாங்க. அதனால என்னோட அத்தையும் மாமாவும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகல, நம்ம பிளான் இன்னைக்கு கேன்சல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு சோகமா திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அவங்க டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் ஹீரோயின் கூட அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பார்ல, நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி ஒரு பார்க் மாதிரியான இடத்துக்கு போறாங்க. அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்து சில வருஷம் ஆயிடுச்சு, நாளையோட அந்த கான்ட்ராக்ட் முடியுது, இதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த ஊர்ல இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளையில இருந்து உங்களை இனிமேல் பார்க்க முடியாதுல்ல, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப பார்க்க அவருக்கு ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்கும் போலதான் தெரியுது. மறைமுகமா அவரோட காதலை அவர் சொல்ல பாக்குறாரு. ஹீரோயின் ஒரே ஒரு பதில்ல இந்த விஷயத்தை இங்க முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்தரா கன்சிடர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த சமயக்காரமா அவங்க கிராமத்துல போய் செட்டில் ஆக போறதா சொல்லிருப்பாங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் போறாங்க. பார்த்தா அது ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் ரெடி பண்றாங்க. அங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு, அதை எடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த சமையல்காரமாவும் வாங்கி ஒரு கட்டிங் அடிச்சுட்டு, உங்களுக்கும் உடம்பு வலியா இருந்தா ரிலாக்ஸா கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சரக்க போட்டு இவங்களோட வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், சிட்டிக்குள்ள இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் திரும்ப கூட முடியாது, இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இந்த கிராமத்துக்கு வந்ததே அந்த ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சமயக்காரமாகவும் வீட்டுக்கு இவங்க வந்திருக்கனால இவங்களுக்கு ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கணுங்கன்னு அந்த கடலோரத்துல மீன் நண்டெல்லாம் போய் வாங்கிட்டு வராங்க. ஹீரோயினும் இந்த சமையல்கார லேடியும் பீச்ல சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் நான் வரல, எனக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்களே போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்லிடுறேன். இவங்க இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு பக்கத்திலே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஹீரோயின் போய் நின்னுகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது, யாரோ பேசுற மாதிரி. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவனோட லவர் இங்க வர சொல்லிருப்பா போல. அவங்க ரெண்டு பேரும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நீ கூட வந்திருக்கியா, இன்னும் இவங்களுக்கு வேற கல்யாணமே ஆகல, ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஹீரோயின் இன்னைக்கே நம்ம இங்க இருந்து கிளம்பணுங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பல பிளான போட்டு வச்சிருப்பா. அவ எப்படி இங்க வர சம்மதிப்பா, இல்ல நம்ம நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு திட்டுத்தனமா எழுந்து அவனோட லவரை பாக்குறதுக்காக போறான். அங்க ஏதோ ஒரு கல்வெட்டு மாதிரியான ஒரு இடம் இருக்கும். ஒரு சின்ன இவங்களுக்கு ஃபர்தரா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணுங்கிற ஒரு யோசனை வருது. ஹீரோயின் என்ன கேக்குறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்க, நாம ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, வீட்டுல சொன்னா சம்மதிப்பாங்களாங்க மாதிரி கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, திருட்டுத்தனமா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவங்களோட லவர் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த வீட்டு பக்கத்துல தான் ஒரு பீச் இருக்கும். அந்த கரையோரத்துல யாரோ ஒருத்தன் ரொம்ப பார்க்க போற நிலையில கரை ஒதுங்கி இருக்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நர்ஸா தான் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ண தெரியும். அவனுக்கு சிபிஆர் பண்ணி அப்போ அவனுக்கு எந்த ஒரு செயல்பாடு இல்ல, எப்படியோ ஒரு வழியா போராடி சாக கிடந்தவனை இவங்க காப்பாத்திட்டாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா, அங்க கூட்டிட்டு போகணுமேங்கிற மாதிரி கேட்க, இங்க ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த கிராமத்துல ஒரு வைத்தியச்சி மட்டும் தான் இருக்காங்க, அவங்களோட வீட்டுல தான் நாங்க ஏதாவது பாப்போங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் காப்பாத்தனே இந்த ஆளை கொண்டு போய் அங்க போடுறாங்க. ஹீரோயின் தானே இவரை காப்பாத்தி இருப்பாங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் இவர் போல இருக்குன்னு அந்த டாக்டர் கூட நினைச்சுக்கிறேன். இல்ல இவரோட ஹஸ்பண்ட் இல்லங்கிற மாதிரி சொல்ல, இத்தனை நாளா ஹீரோயினுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணுங்கிற அந்த தாட்ஸ் இருந்திருக்கும். அதையெல்லாம் இந்த ஆளுகிட்ட இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்டோட முகம் அவரோட முகத்துல தெரியற மாதிரி இருக்கு. இப்ப புதுசா ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கை வருது, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஹஸ்பண்ட் வருவாரு, நாமளும் நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்வோங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான்னு சொல்லி, சாரி உன்னோட லவர் இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், நீ அவனை இங்க கூட்டு வாங்குற மாதிரி சொல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ கடை மாதிரியான ஒரு இடம் இருக்கு, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.